ஹலோ விவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டைம் அண்ட் ஒர்க் அந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம மாடல் 8 பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து என்னன்னா ஏபிசி மூணு பேரும் சேர்ந்து ஒரு வேலையை ஒரு குறிப்பிட்ட நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னா ஏ அல்லது பி அல்லது சி, அதாவது யாராவது இண்டிவிஜுவலுடைய டோட்டல் ஒர்க்கிங் டைம் என்னன்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா ரெண்டு பேர் சேர்ந்து அந்த பர்டிகுலர் வேலையை எப்படி முடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். சரிங்களா? இப்போ ப்ராப்ளத்துக்குள்ள போயிடலாம். A, B, and C together can finish a piece of work in 4 days. A alone can do it in 12 days and B alone in 18 days. And how many days will be taken by C to do it alone? சரிங்களா? இது ரெண்டு விதமா போடலாம். சரிங்களா? என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா A plus B plus C மூணு பேருடைய ஒன் டே இருக்கிறது எவ்வளோனா 1/4. சரிங்களா? இதுல இருந்து ஏயுடைய ஒரு நாள் ஒர்க் வந்து 12, அப்போ -1/12. சரிங்களா? அதே மாதிரி பி உடைய ஒர்க் வந்து 18, அப்போ 1/18. அப்போ இதுதான் வந்து எனக்கு என்னவா இருக்கும், சி உடைய ஒன் டே ஒர்க்கா இருக்கும். அப்போ டோட்டல் இருக்கு தனித்தனியா கழிச்சிடணும். இப்போ இது காமனா இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 36, 9 4 36, 3 2, அப்போ 4/36 அடிச்சோம்னா எவ்வளவு வரும், 9 நாட்கள். அப்ப சி வந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 9 நாட்கள்ல அந்த வேலையை முடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அவருடைய மீனிங். சரிங்களா? இது நம்ம சொன்ன அந்த லாஜிக் இருக்கு பாத்தீங்களா, ஸ்டோன்ஸ், அதை வச்சு போட்டுக்கலாம். இப்போ ஸ்டோன்ஸ் வச்சு போடக்குள்ள எனக்கு ஏபி ரெண்டுத்துடைய அந்த வேல்யூஸ் தான் கொடுத்துருக்காங்க, 12 18. இது ரெண்டுத்துக்கும் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், எல்சிஎம் எடுத்துறேன். எனக்கு என்ன கிடைக்கும், மொத்தம் 36 கிடைக்கும். அப்போ மொத்தம் 36 ஸ்டோன்ஸ் வந்து இருக்கு. அப்போ ஏ வந்து என்ன பண்றாரு, 12 நாள்ல வேலையை முடிக்கிறாருன்னா ஒரு நாளைக்கு 3 ஸ்டோன்ஸ் வந்து என்ன சொல்றது எடுத்துட்டு போய் அந்த இடத்துல வைக்கிறாருன்னு அர்த்தம். இந்த மாதிரி பி வந்து ஒரு நாளைக்கு 2 ஸ்டோன்ஸ் வந்து எடுத்துட்டு போறாரு. சிங்கிறது எனக்கு தெரியல, அதனால நான் எக்ஸ் ஸ்டோன்ஸ் எடுத்துக்கிறாருன்னு வச்சுக்கலாம். இப்போ 3 + 2 + எக்ஸ் மூணு பேரும் சேர்ந்து அந்த வேலையை பாக்குறாங்க. சரிங்களா? எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க, 4 நாள்ல முடிக்கிறாங்க. அப்போ இன்டூ 4. அப்போ இந்த மூணு பேரும் சேர்ந்து மொத்தம் எத்தனை கல்ல தூக்குறாங்க, 36. நம்மளுடைய லாஜிக் படி 36 கல்லு அடிச்சு எனக்கு என்ன கிடைக்கும், 9 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? அப்ப தேர்ஃபோர் எக்ஸோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா 9 - 5 4. இது எல்லாமே வந்து நம்ம ஸ்டோன்ஸ்ல போட்டிருக்கோம். அப்போ சிங்கிறது வந்து ஒரு நாளைக்கு 4 ஸ்டோன்ஸ மேல ஏத்துறாரு அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? மொத்தம் எத்தனை கல் இருக்கு, 36 ஸ்டோன்ஸ் இருக்கு. அப்ப 36 ஸ்டோன்ஸ், அப்போ ஒரு நாளைக்கு 4 ஸ்டோன்ஸ் மேல எத்தனை எத்தனை நாள்ல வேலை முடியுது, 9 நாள்ல வேலை முடியுது. ஆப்ஷன் சி. ஸோ இந்த லாஜிக் அப்ளை பண்ணக்குள்ள நம்ம எல்லாமே வந்து ஒரு நாளைக்கு எத்தனை ஸ்டோன்ஸ் ஏத்துறாங்க அந்த ஒன் டே ஒர்க் தான் கால்குலேட் பண்றோம். அப்போ அந்த டோட்டல் ஸ்டோன்ஸ் கூட டிவைட் பண்ணா எனக்கு வந்துடும். உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ தட்ஸ் ஆல். ஸோ வி மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் சம். இந்த சம் பாத்தீங்கன்னா ஏபிசி என்ற மூவர் ஒரு வேலையை 8, 12, 16 நாட்களில் முடிப்பார்கள். ஏசி இருவரும் சேர்ந்த வேலையை 2 நாட்களுக்கு செய்தனர். பின்னர் சி விலகுகிறார், பி சேருகின்றார் எனில் ஏபி ஆகிய இருவரும் சேர்ந்து அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்? அப்போ இங்க கொடுத்துருக்க இந்த 3 டேட்டாவும் என்ன பண்ண போறேன் அப்படின்னா எல்சிஎம் எடுத்துட போறேன். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும், 48ன்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? மொத்தம் 48 கல் இருக்கு, அதை நம்ம மேல ஏத்த போறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப ஏ வந்து என்ன பண்றாரு, 8 நாள்ல முடிக்கிறாருன்னா ஒரு நாளைக்கு 6 ஸ்டோன்ஸ மேல ஏத்துறாருன்னு அர்த்தம். பி வந்து ஒரு நாளைக்கு 4 ஸ்டோன்ஸ மேல ஏத்துறாங்கன்னு அர்த்தம். சி வந்து ஒரு நாளைக்கு 3 ஸ்டோன்ஸ மேல ஏத்துறாங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்ப என்ன பண்றாங்கன்னா ஏசி இருவரும் சேர்ந்த வேலையை 2 நாட்களுக்கு செய்தனர். அப்போ ஏசி இங்க வந்து பாத்தீங்கன்னா 6 + 3 9. அப்போ ஒரு நாளைக்கு 9 கல் ஏத்துறாங்க. எத்தனை நாள் வேலை பார்த்திருக்காங்க, 2 நாள். அப்ப 2 × 9 எவ்வளவு வரும், 18 ஸ்டோன்ஸ் வந்து மேல ஏத்தி இருக்கிறாங்க. அப்ப மீதி எவ்வளவு இருக்கு, ரிமைனிங் ஸ்டோன்ஸ் வந்து விச் இஸ் ஈக்குவல் டு 48 - 18 விச் இஸ் ஈக்குவல் டு 30 ஸ்டோன்ஸ் இருக்கு. இப்ப என்ன பண்றாங்கன்னா ஏபி ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாள்ல முடிப்பாங்க, ஏ 6 ஸ்டோன்ஸ், பி வந்து 4 ஸ்டோன்ஸ். அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 10 ஸ்டோன்ஸ் மேல ஏத்துறாங்க அப்படின்னா 3 நாள்ல 30 ஸ்டோன்ஸ் மேல ஏத்தி முடிச்சிருவாங்க. அப்ப ஆப்ஷன் பி வந்து சரியான பதில். சரிங்களா? சோ இப்போ நம்ம அடுத்த சம் போகலாம். சோ இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏபிசி can do a piece of work in 36, 54, 72 days respectively. They started the work, but A left 8 days before the completion of work, while B left 12 days before the completion. The
the number of days for which C work. அப்போ ஏ பி சி 3 பேர் இருக்காங்க. 3 பேருமே வந்து 36, 54, 72 இருக்காங்க. அப்ப இது மூணுத்துக்கும் நான் மீசிமா எடுத்தா எல்சிஎம் எடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும் பார்த்தோம்னா 216 கிடைக்கும். அதே போர் மொத்தம் 216 கற்களை வந்து நான் மேல ஏத்தணும். அப்ப ஏ வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு நாளைக்கு 6 ஸ்டோன்ஸ் மேல ஏத்துறாரு. அதே மாதிரி பிங்கிறவர் வந்து ஒரு நாளைக்கு 4 ஸ்டோன்ஸ மேல ஏத்துறாரு. அதே மாதிரி சிங்கிறவர் ஒரு நாளைக்கு 3 ஸ்டோன்ஸ மேல ஏத்துறாரு. இதான் வந்து மீனிங். சரிங்களா? அப்போ அந்த மொத்த வேலையை வந்து எத்தனை நாள்ல முடியுதுன்னா சம் எக்ஸ் நாள்ல முடியுதுன்னு வச்சுக்கலாம். எக்ஸ் நாட்கள்ல அந்த வேலை முடியுதுன்னு வச்சுக்கலாம். அப்படின்னா அந்த 216 கல்லையும் எக்ஸ் நாட்கள்ல மேல ஏத்திடுறாங்க. சரிங்களா? இதுல கடைசி வரைக்கும் வேலை பார்த்தவர் யாரு அப்படின்னா சி தான் வந்து கடைசி வரைக்கும் வேலை பார்த்திருக்கிறாரு. கரெக்ட்டுங்களா? அப்படின்னா இவரு இந்த எக்ஸ் நாட்கள் வேலை பார்த்திருக்கிறாருன்னு அர்த்தம். அது ஒரு நாளைக்கு 3 ஸ்டோன்னு ஏத்துறாரு. எத்தனை நாள்? எக்ஸ் நாள் அப்படின்னு ஏத்துறாரு. பிளஸ் பி என்பவர் 12 நாட்களுக்கு முன்பாக விலகி கொண்டார் அப்படின்னா என்ன ஆகுது? மொத்த நாள் எக்ஸ். அதுல 12 நாளைக்கு முன்னாடியே வெளியே போயிட்டாரு அப்படின்னா -12. அப்ப இத்தனை நாள் தான் எக்ஸ் -12 நாள் தான் அவர் வேலை பார்த்திருக்கிறாரு. அப்ப பிங்கிறவர் ஒரு நாளைக்கு எத்தனை கல் மேல ஏத்துறாரு? 4 கல் மேல ஏத்துறாரு. சரிங்களா? பிளஸ் இப்போ ஏ என்பவர் வேலை முடிவதற்கு 8 நாட்களுக்கு முன்பாக வெளியே போயிடுறாருன்னு சொல்லியிருக்காங்க. ஏ வந்து ஒரு நாளைக்கு 6 ஸ்டோன் ஏத்துறாரு. எத்தனை நாளைக்கு முன்னாடி போறாரு? 8 நாளைக்கு முன்னாடி. அப்ப எக்ஸ் -8. இப்ப இத்தனை நாள் தான் அவர் வேலை பார்த்திருக்காரு. ஒரு நாளைக்கு எத்தனை கல் ஏத்துறாரு? 6 கல் ஏத்துறாரு. இதுதான் வந்து அப்புறம் இது ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 3x பிளஸ் 4x மைனஸ் 48 பிளஸ் 6x மைனஸ் 48 விச் இஸ் ஈக்குவல் டு 216. இப்போ 3, 7, 7, 13x விச் இஸ் ஈக்குவல் டு 48, 48, 96. 96 இது கூட ஆட் பண்ணீங்கன்னா எவ்வளவு வரும்? 312 வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2, 3, 26, மீதி 5, 52, 4 × 13, 52. அப்போ 24 நாள் வந்து என்ன பண்ணிருக்காரு? எக்ஸ் வந்து வேலை பார்த்திருக்கிறாரு. அப்ப ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான பதில். சரிங்களா? சோ இப்ப அடுத்த ப்ராப்ளம். ஏபிசி என்ற 3 மனிதர்கள் ஒரு வேலையை தனித்தனியே 10, 15, 30 நாட்களில் முடிப்பார்கள். ஏயும் பியும் 3 நாட்களுக்கு சேர்ந்து வேலை பார்த்துவிட்டு ஏ விலகிவிட சி சேர்ந்து கொள்கிறார். மீதமுள்ள வேலையை பியும் சியும் எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்? அப்போ இந்த 3 நம்பருக்கு நான் என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கணும். அப்ப எல்சிஎம் எடுத்தா என்னது? 30ன்னு வரும். அப்போ 30 கற்கள் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இதை நான் மேல ஏத்தணும். இப்ப ஏ வந்து என்ன பண்றாரு? ஒரு நாளைக்கு 3 ஸ்டோன்ஸ் ஏத்துறாரு. பிங்கிறவரு ஒரு நாளைக்கு 2 ஸ்டோன்ஸ மேல ஏத்துறாரு. சிங்கிறவரு ஒரு நாளைக்கு 1 ஸ்டோன்ஸ மட்டும்தான் மேல ஏத்துறாரு. இப்ப ஏயும் பியும் சேர்ந்து 3 நாட்களுக்கு வேலை செய்கிறார்கள். அப்ப ஏயும் பியும் 2 பேரும் எத்தனை கல் ஏத்துறாங்க ஒரு நாளைக்கு? 3 + 2 5 கல். எத்தனை நாள் வேலை பாக்குறாங்க? 3 நாள். அப்ப 3 × 5 15 கற்கள். அப்போ 30 ஸ்டோன்ஸ்ல சரிங்களா 15 ஸ்டோன்ஸ் போச்சுன்னா மீதி 15 கல் தான் ஏத்தணும். சரிங்களா? இப்போ ஏயும் சியும் சேர்ந்து இந்த வேலையை பாக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சாரி, பியும் சியும். இப்ப பி வந்து 2 ஸ்டோன்ஸ், சி வந்து 1 ஸ்டோன். அப்போ 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 3 கல்லை தான் மேல ஏத்த முடியுது. மொத்தம் 15 கல் இருக்கு. இப்போ ஒரு நாளைக்கு 3 கல் மேல ஏத்த எத்தனை நாள் ஆகும் அந்த வேலையை முடிக்க? 5 நாள் ஆகும். ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான பதில். சோ நம்மளுடைய சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் எளிமையா இருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.